ஹை ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாட்டு ஸ்பெஷல் ஸ்வீட் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாமா? ஸோ அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோஸ்ட் ஆனதும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வாசம் வர வரைக்கும் அதே பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அரை கப் அளவுக்கு பச்சரிசி, இது ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி நல்லா ஈரப்பதம்லாம் இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதோட 3 ஏலக்காயும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸோ அந்த டைமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த அரிசி பருப்புலாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மெல்ட்டான வெல்லத்தையும் இதை ஃபில்டர் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவு கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவு கீ சேர்த்து முந்திரி திராட்சையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவோடு இதை சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ நம்ம கார்னிஷ்காக கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கோம். ஃபைனலாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் திரண்டு வரணும். ஸோ இப்போ ஒரு குறுக்கண்டி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான செட்டிநாட்டு ஸ்பெஷல் ஸ்வீட் தயார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாயில் வச்சதும் கரையும் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.